அது கருத்து தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை. எனவே துணை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டது அப்படியே இருக்கும். அது கருத்து தான் சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை. ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிற்பாடு உச்ச நீதிமன்றம் அவருக்கு குட்டுதான் வச்சிருக்கே தவிர அவருக்கு என்னைக்குமே பாராட்டுதல் கொடுத்ததே கிடையாது. இப்பவுமே ஆளுநர் நீண்ட காலம் தாழ்த்தினால் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற கருத்து இருக்கிறதே தவிர நிறுத்தி வைக்கலாம் என்கின்ற கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவா இல்ல, அதை காலக்கெடு விதிக்க முடியாது. ஆனால் நீண்ட காலம் கிடப்பிலை போட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியா தான் நாங்க ஒரு 6 மாசம் ஆச்சு, எங்களுக்கு அவசரமா இருக்கு. நாங்க உடனே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து எங்களுக்கு இந்த மசோதாவின் மீது ஒப்புதல் அவசியம், அதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது தெரியாது. ஒப்புதலை அவருடைய ஆளுநருடைய கருத்தை உடனடியாக தர வேண்டும் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது.